உங்களுக்குள்ள நடக்கிறத சாட்சியா பார்க்க 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 இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் அழிஞ்சிக்கிட்டே வந்து பிரெயின் தன்னைத்தானே ரீவயரிங் பண்ணிக்கிற அந்த உள்ளார்ந்த மறுசீரமைப்பு நடந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுதான் இன்ட்யூஷன், சுத்த புத்தின்னு சொல்றாங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்பமா 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணேன். முதல்ல நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர் 1, 2வது அந்த நியூரல் ப்ரெடிக்ஷன் எரர்ல நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். இப்போ 3வது ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன், நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்னன்னா உங்க மூளையோட அற்புதமான ஒரு அதாவது உங்க வாழ்நாள் முழுவதையும் புதிய நரம்பு இணைப்புகள் மற்றும் பாதைகள், அதாவது சினாப்சஸ் அண்ட் நியூரல் பாத்வேஸை உருவாக்கி தன்னைத்தானே மறுசீரமைத்துக் கொண்டு, இதனாலதான் ஏதாவது ஹர்ட்டானா, காயம்பட்டா, நோய் இருந்தா, நான் சொல்றது பிசிக்கலா மட்டும் இல்ல, மென்டலா கூட என்ன நடந்தாலும் அது தன்னைத்தானே மீட்டெடுத்து வாழ்க்கையை புதுசா கட்டி அமைச்சுக்குது. இந்த சக்தி நம்ம பிரெயினுக்கு இருக்கு. அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள நடக்கிறது அத்தனையும் சாட்சியா பார்க்க 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 இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியோட லெவல் மிக அதிகமாயி எப்பேற்பட்ட பெருந்துக்கம் வந்தாலும் பெரும் காயம் பட்டாலும் 10 நிமிஷத்துல அதுல வெளியில வந்துருவீங்க. ஏன்னா பிரெயினால இம்மீடியட்டா ரீவயர் பண்ணிட்டு திரும்ப தன்னுடைய கான்சியஸ்னஸ் வந்துட முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சத்தியத்தை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்க. சில பேர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அடி வாங்கினாலும் சும்மா 10 நிமிஷத்துல திரும்ப பேலன்ஸ் ஆயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்கணுமோ அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம், கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனதா கூட இருக்காது, யாரோ ஒரு இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பாயோட ரீலுக்கு லைக் போட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவன் அது பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் இவன் அனாதையா இருக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி, இதனால அவன் அப்படியே டிப்ரெஷனுக்கு போற மாதிரி கற்பனை பண்ணி பண்ணி கடைசியில் டிப்ரெஷனுக்கு போய் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இவன் டிப்ரெஷனுக்கு போய் டிப்ரெஷன்லயே இருக்கிறதுனால எக்ஸைட்டடா ஒரு எனர்ஜெட்டிக்கா இல்லாதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையிலேயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும்.